நகரங்கள் எப்பவுமே ஒரு கனவு பெட்டகம்னு சொல்லலாம். அது நகரங்களை நோக்கி வரக்கூடிய மக்களுடைய கனவுகளை தனக்கு சாதகமா பயன்படுத்தி, அவங்களுக்கே தெரியாம அவங்கள கனவு காண வைக்குது. இன்னைக்கு டாபிக்கும் சிட்டி பெஸ்ட் மூவிஸ் தான். லெட்ஸ் ஜம்ப் இன். ஸ்கார்ஃபேஸ் 1983. மியாமினா பீச்சஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் இதில் கொக்கைன், மணி, பவர், உமன் அண்ட் டோனி மாண்டானாவோட ரைஸ், ஈகோனால் வரக்கூடிய டவுன்ஃபால், இறுதியாக வேர்ல்டு சியோர்ஸ்னு முடியறது. இந்த படத்தில் 226 டைம் எஃப் வேர்டை யூஸ் பண்ணியிருப்பார் ஆல் பச்சினோ. பிரெயின் டிபாமா ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம்முன்னு சொல்லலாம். இவருடைய அன்டச்சபிள், ட்ரெஸ் டு கில், ஃபெமி ஃபெட்டல், ஆடி டபுள் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச படங்கள். ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். கேசினோ 1995. கலர்ஃபுல்லான நியான் லைட்ஸ், பார்ட்டிஸ், மணி, கேம்பிளிங். அந்த கேம்பிளிங்கில் ஜெயிக்கிறது கேசினோ தான். ஏன்னா சிஸ்டம் அப்படி. ஒரு வறண்ட டெசர்ட் எப்படி கவர்ச்சிகரமான லாஸ் வேகஸாக மாறிச்சு, அதுதான் கேசினோ. ராபர்ட் டினரியோ இவர் தான் அந்த கேசினோவை நடத்துவார். எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுவார். அண்ட் டவுன்ஃபால் வரும்போது ஹி லூசஸ் எவ்ரிதிங். அண்ட் நிக்கி ஜோபெஸ்கி ரூத்லெஸ் அண்ட் டேஞ்சரஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அதுதான் பின்னாடி அவருக்கு யமனா வந்து நிற்கும். அண்ட் ஸ்கார்சிசி கோட்டன் சொல்லலாம். முல்ஹோலாண்ட் டிரைவ் 2001. இது ஒரு 2005 அந்த காலகட்டத்தில் பார்த்துருப்போம். பார்த்துட்டு வந்து பசங்கள்லாம் என்னடா ஒரே குழப்பம் குழப்பிட்டானேன்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வரைக்குமே அது குழப்பமாக தான் இருக்குது. கடைசி அரை மணி நேரம் நல்ல குழப்பம் குழப்பியிருப்பானுங்க. ஆனால் அந்த அரை மணி நேரம் தான் நிஜம். இந்த படத்தை பற்றி நிறையா விளக்கங்கள் யூடியூப்பில் இருக்குது. உங்களுக்கு எது கன்வின்சிங்காக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். டிரைவ் 2011. இந்த படம் எனக்கு ரொம்பவே க்ளோஸ். அதிகமாக பேசாமல் ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ரைன் காஸ்லின் சம்மந்தமே இல்லாத ஆட்களுடைய லைஃபுக்குள்ளே போய் அவங்களுக்காக ரிஸ்க் எடுப்பார். ரைன் காஸ்லினுக்கும் ஐரினுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன், அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர், நான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சவுண்ட் ட்ராக். டிரைவ் ஒரு சிந்த் பொயட்ரின்னு சொல்லலாம். சங்கிங் எக்ஸ்பிரஸ் 1994. ஹாங்காங் வேர்ல்டு, ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட், மால்ஸ், நைட் கிளப்ஸ், க்ரௌட்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ரெண்டு கதை, ரெண்டுமே டிஸ்கனெக்ஷன், லோன்லினஸை தான் பேசுது. அண்ட் கலிஃபோர்னியா ட்ரீமிங். மியூசிக் இஸ் நாட் பேக்ரவுண்ட் ஹியர், இட்ஸ் அ ஃபீலிங். ஹீட் 1995. திருடம் போலீஸ் கதை தான். ரெண்டு பேருமே டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின் தான். ரெண்டு பேருமே லோன்லியாக தான் இருப்பாங்க. ஆல் பச்சினோக்கு கல்யாணம் ஆகியும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி டினோரோக்கும் ஒரு பொண்ணு மேலே லவ் வந்து அதுவும் பெருசாக சேர மாட்டாங்க. இங்கே சேரணும்னு நினைக்கிறவங்க பிரிஞ்சிருவாங்க, பிரியணும்னு நினச்சவங்க சேர்ந்துருப்பாங்க. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப லவுடாக இல்லாமல் சாஃப்டாக அடக்கி வச்சிருப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும். க்ரைம், கன்ஸ், விமன் இதெல்லாம் தான் இந்த படம். ஹை அண்ட் லோ 1962. ஆரம்பத்தில் இந்த டைட்டில் பார்த்து என்னடா டைட்டில்னு நினச்சேன். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் இதுதான் கரெக்டான டைட்டில்னு தோணுச்சு. ஏன்னா இது ஏற்றத்தாழ்வை தான் பேசுது. ஒரு ஷூ கம்பெனி ஓனருடைய பையனை கிட்னாப் பண்ணிடுவாங்க. அங்கே தான் ட்விஸ்ட். ஏன்னா அந்த ஓனருடைய பையனை கிட்னாப் பண்ணாமல் அவர் கூட வேலை செய்கிற ஆளோட பையனை கிட்னாப் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஹோக்கலமாவுடைய சிட்டிஸ், ட்ரெயின்ஸ் இதையெல்லாம் சூப்பராக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அந்த கிட்னாப் பண்ண போகிறவனை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃபாலோப்பே சூப்பராக இருக்கும். அந்த ஆடியன்ஸ் நம்ம பார்க்கும்போது என்னடா இப்படி மொக்கையை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லணும் சில படத்துலலாம். ஆனால் இதில் அப்படி இல்லாமல் பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த படம் க்ரைம், ட்ரக்ஸ், பவர்ட்டி இதையெல்லாம் தான் பேசுது. ருசவா இஸ் அ ஜீனியஸ். 4 Nights of a Dreamer 1971. சூசைட் பண்ண நினைக்கிற பெண்ணை காப்பாற்றி இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மார்த்தா யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கிடையில் இவங்களுக்குள்ள காதல் மலருது. இந்த படம் ஒரு மெலன்கோலியா மினிமலிஸ்டாக எடுத்திருப்பாரு பெர்சன். இந்த படம் தான் பின்னாடி தமிழில் இயற்கைன்னு எடுத்தாங்க. கொலட்ரல் 2004. ஒரு கேப் டிரைவருக்கும் கான்ட்ராக்ட் கில்லருக்குமான பயணம் தான் இந்த படம். வின்சென்ட் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு தனிமையான ஆள். ஆனால் மேக்ஸ் அப்படி இல்லை. இந்த நகரத்தோட கனவுகளோட வாழ்ந்துக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஆனால் மேக்ஸுக்குன்னு ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்குது. அது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். நைட் லைட்டிங், கேப்ஸ், எம்டி ரோட்ஸ், இட்ஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் 2 ஸ்டேஜஸ். இந்த படம் இல்லாமல் முடிக்க முடியுமா? டாக்ஸி டிரைவர் 1976. ஒரு எக்ஸ் சோல்ஜரோட மனநிலை. தூக்கம் இல்லாமல் கேப் ஓட்டுறது,
அங்கே அந்த நியூயார்க் சிட்டியில் நைட் பார்க்கக்கூடிய சம்பவங்கள் அதெல்லாம் இவரை எப்படி பாதிக்குது, அதுக்கு இவர் என்ன பண்ணினாரு, அதெல்லாம் தான் இந்த படம். இந்த படத்தில் ஸ்கார்செஸி ஒரு சீன் வருவார், வந்து என் பொண்டாட்டியை நான் கொல்ல போகிறேன்னு டிராவிஸ் கிட்ட சொல்லுவார். இந்த படத்துடைய மியூசிக் வச்சு டாக்ஸி டிரைவர் ஓடுதுன்னு என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சாக்ஸாஃபோனில் பட்டையை கிளப்பி வைப்பாங்க. இந்த படத்தை பற்றி நிறைய சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய படங்கள் இருக்குது, சிலது தான் சொல்லியிருக்கேன். இந்த படங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தவங்க கண்டிப்பாக ரீவிசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச சிட்டி பேஸ்ட் படங்கள்லாம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வேறு ஒரு எபிசோடில் பார்ப்போம். பாய்.